அது ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊரு. காலையில இப்பதான் சூரியன் வெளியில வந்தான். காந்தம்மா இப்பதான் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் காய்கறி பாலை விக்கிற ரங்கையா காந்தம்மாவோட வீட்டுக்கிட்ட வந்தான். ஆமா, காய்கறி தேவைப்படுதா? கத்திரிக்காய் வெண்டைக்கான்னு எல்லாமே ரொம்ப புதுசுமா. நேத்தே உங்க மருமக சீதா காய்கறி வேணும்னு கேட்டாங்க. இரு ரங்கையா, காய்கறி நல்லாதான் இருக்கா இல்ல வாடி போயிருக்கா பூச்சி பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் காய்கறி வாங்குவேன். ரங்கையா கூடைய இருக்குனதும் அதுல இருக்கிற நல்ல கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து முந்தானையிலேயே சொருகிக்கிட்டு, என்ன ரங்கையா இது, இந்த கத்திரிக்காய் எல்லாம் வாடி போயிருக்கு. இதுக்கு அதிகமா காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது. 10 காசுக்கு கொடுக்குறேன்னா கொடு, இல்லனா கிளம்பு. ஐயோ அம்மா, என்னம்மா காலையிலேயே இப்படி சொல்லிட்டீங்க? இப்பதாம்மா இந்த காய்கறிய தோட்டத்துல பறிச்சேன். 10 பைசாவுக்கு கட்டுப்படி ஆகாதுமா. ஒரு 20 பைசாவாவது கொடுங்க. 20 காசா? என்ன கொள்ளையடிக்க பாக்குறியா? உன் மொத்த கூடைய கூட 20 காசு கொடுத்து நான் வாங்க மாட்டேன். சரி, என் மருமக கேட்டிருக்கான்றதுனால 12 காசு வேணா கொடுக்குறேன் அப்படின்னு வலுக்கட்டாயமா கத்திரிக்காயை எடுத்துக்கிட்டு 12 காசு அவன் கையில வச்சாங்க. சரி சரி, இப்ப பாலை ஊத்து. பாலு அளவு சரியா இருக்கணும். எங்கேயாவது கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சு அப்புறம் அவ்வளவுதான். அம்மா, நான் அப்படியெல்லாம் எப்பவும் ஏமாத்த மாட்டேன். பாருங்க, எடைய சரியா தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரங்கையா பால் ஊத்துனதுக்கு அப்புறம் கூட காந்தம்மா அவங்க முந்தானையில சொருகி வச்சிருந்த இன்னொரு கிண்ணத்துலயும் ரங்கையாவுக்கு தெரியாம கொஞ்சம் பாலை ஊத்திக்கிட்டாங்க. சரி சரி, கிளம்பு கிளம்பு, நாளைக்கு நல்ல காய்கறியே கொண்டு வா. ரங்கையா அங்கிருந்து சரின்னு கிளம்பிட்டான். உள்ள இருந்து இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சீதா வெளியில வந்தா. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க? பாவம், அந்த ரங்கையா ரொம்ப ஏழை. கஷ்டப்பட்டு காய்கறி பாலும் கொண்டு வந்து விக்கிறான். அவன் கேட்ட காசு அவனுக்கு கொடுக்கலால. இன்னும் அவனை ஏமாத்தி பால் வேற திருடுறீங்க. எதுக்கு அத்தை இதெல்லாம்? நமக்கு ஏதோ நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழணும். ஆனா இன்னொருத்தங்களை ஏமாத்த நினைக்க கூடாது இல்ல அத்தை? வாய மூடு சீதா. உலகம் எப்படி போகுதுன்னே உனக்கு தெரியல. இந்த காலத்துல வெளியில எல்லாரும் ஏமாத்துறவங்க தான். அவங்க கிட்ட எல்லாம் நல்லபடியா நடந்துக்கிட்டா கடைசியில நாம ஏமாறணும். என் பிள்ளையும் உன்ன மாதிரிதான், ரொம்ப அப்பாவி. நாள் பூரா வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு அவன் கொண்டு வர்றது 4 ரூபாய் தான். அந்த காசை நான் இப்படிதான் மிச்சம் பிடிச்சி பாதுகாக்கணும். அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. அத்தை, நாம கஷ்டப்பட்டு உழைச்சி நேர்மையே சம்பாதிக்கிற பணம் தான் நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்கும். இப்படி இன்னொருத்தங்களை ஏமாத்தி நீங்க 1000 சேர்த்து வச்சாலும் கூட அதை நம்ம கையை விட்டு போயிடும் அத்தை. ஓஹோ, எனக்கே பாடம் கத்து கொடுக்குறியா? உனக்கு வீட்டுக்குள்ள வேலை இல்ல? போய் அடுப்ப வத்த வச்சு சமையல் வேலைய பாரு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் பாடம் கத்து கொடுப்பேன். சீதா ரொம்ப கவலையா சமையல் அறைக்குள்ள போயிட்டா. காந்தம்மா அவங்க சேர்த்து வச்ச பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில பக்கத்து ஒரு வியாபாரியான சோமையா ராமச்சந்திரபுரத்துக்கு வந்தான். அவன் பட்டு புடவை, நூல் துணி எல்லாத்தையுமே விற்பான். அதுக்கு பதிலா எல்லாரும் காசுதான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்ல, தானியம் அரிசியை கொடுத்தாலும் வாங்குவான். அவன் காந்தம்மாவோட வீட்டுக்கிட்ட வந்தான். வாங்கம்மா வாங்க, அக்காங்களா தங்கச்சிங்களா, நல்ல பட்டு புடவை கொண்டு வந்திருக்கேன். இத கட்டிக்கிட்டா நீங்க எல்லாரும் மகாராணியா மாறிடுவீங்க. பணம் இல்லனா அரிசி பருப்பை கொடுத்து கூட வாங்கிக்கலாமா? இந்த சத்தத்தை கேட்டு காந்தம்மா வேக வேகமா வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. என்னப்பா சோமையா, இந்த பச்சை நிறம் பட்டு புடவை என்ன விலை? ஆமா, அது 100 ரூபாய். இல்லனா 2 மூட்டை நெல்லாவது கொடுக்க வேண்டியது இருக்கும். இது 2 மூட்டை அரிசியா? போன வருஷம் 2 மூட்டை அரிசி அப்படியே எடுத்து வச்சு இப்ப பூச்சி புழு பிடிச்சி வீணா போச்சு. பேசாம இத அவன் தலையில கட்டிக்கிட்டு அவன்கிட்ட இருக்கிற பட்டு புடவைய வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, சோமையா 2 மூட்டை அரிசி இல்ல, நான் உனக்கு 5 மூட்டை அரிசி கொடுக்கறேன். அந்த பட்டு புடவையோட அந்த பித்தளை பாத்திரம், அப்புறம் அந்த முத்து மாலை, இது எல்லாத்தையுமே கொடுக்கறியா? 5 மூட்டை நெல்லா? சரிதான், நீங்க பெரிய ஆளுதாம்மா, கொடுக்கறேன். அந்த மூட்டைய கொண்டு வந்து கொடுங்கம்மா. நீ இங்கேயே இரு, நான் உள்ள போய் 5 மூட்டை அரிசியை கொண்டு வந்து கொடுக்கறேன். காந்தம்மா உள்ள போய் 5 கோணிப்பையை எடுத்து கோணிப்பையில பாதி வரைக்கும் கல்லு மண்ணு எல்லாத்தையும் போட்டு மிச்சம் இருக்கிற பூச்சி பிடிச்சிருக்கிற நெல்லு அப்புறம் அரிசி இது எல்லாத்தையுமே பாதிக்கு மேல போட்டாங்க. அப்படி 5 மூட்டையை தயார் பண்ணாங்க. அத்தை, என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த வியாபாரிக்கு இப்படி கல்லு மண்ணு கெட்டு போன அரிசி நெல்லு இது எல்லாத்தையும் கொடுத்து ஏமாத்த பாக்குறீங்களா? வேண்டாம் அத்தை, அவன் கண்டுபிடிச்சிட்டானா அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். பைத்தியமா உனக்கு?
அவன் பட்டு புடவைக்கு அவ்வளோ காசு கேக்குறான். அவ்வளோ காசுக்கு நான் எங்க போறது? எப்படியும் இந்த நெல் அரிசி இது எதுவுமே நம்ம திங்க போறதில்ல. அது ஏற்கனவே புழுப்பூச்சி பிடிச்சு போயிருக்கு. அவன் மேல இருக்கிற அரிசி நெல் எல்லாமே பார்த்துட்டு 5 மூட்டை தானே சொல்லி எடுத்துக்கிட்டு போயிடுவான். கீழே இருக்கிற கல்லு மண்ணு இது எதுவுமே அவன் கண் பார்வையில படவே படாது. சீதம்மா கண்ணுல கண்ணீரோட மாமியார் பேச்ச மீற முடியாம அந்த மூட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்து வண்டி கிட்ட வச்சுட்டு உள்ள போயிட்டா. அப்போ காந்தம்மா பின்னாடியே ரொம்பவும் கர்வமா வந்தாங்க. சோமையா வண்டி பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தான். சீதா 5 மூட்டைய கொண்டு வந்து வண்டி கிட்ட வச்சுட்டு கண்ணுல கண்ணீரோட வீட்டுக்குள்ள போனா. காந்தம்மா ரொம்ப சந்தோஷமா பட்டு புடவை முத்து மாலை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. இந்தா சோமையா, இதுல 4 மூட்டையில நெல்லும் 1 மூட்டையில அரிசியும் இருக்கு. நல்ல விலை அதிகமானது, பார்த்து வீட்டுக்கு கொண்டு போ. சரிங்கம்மா. இந்த அம்மா பேசுறத பார்க்கும்போது ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுது. ஆனா மருமக அழுதுகிட்டே உள்ள போகுதே. மூட்டை ஏன் இவ்வளோ கனமா இருக்கு? நெல்லு இவ்வளோ கனமா இருக்காதே. சோமையா சந்தேகத்துல அந்த மூட்டைய பிரிச்சு பார்த்தான். மேல நல்ல நெல்லு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதுக்கோ சந்தேகத்துல கொஞ்சம் கீழே என்ன இருக்குன்னு பார்க்கும்போது புழு பூச்சி மண்ணு கல்லு இது எல்லாமே தான் இருந்துச்சு. அப்பா அவனுக்கு காந்தம்மா பண்ணது என்ன அப்படின்னு புரிஞ்சு போச்சு. ஓஹோ, இதுதான் விஷயமா? கீழே கல்லு மண்ணு எல்லாத்தையும் போட்டுட்டு மேல நெல்லை கொட்டி வச்சுட்டு புத்திசாலித்தனமா ஏமாத்த பாக்குறாங்களா? இவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கலன்னா நான் சோமையா இல்ல. அப்படின்னு நினைச்சு சோமையா மறுபடியும் காந்தம்மாவை கூப்பிட்டான். ஆமா, கொஞ்சம் வெளியில வரீங்களா? நீங்க கொடுத்த முட்டைய பார்த்தேன். தானியம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி தானியத்துக்கு உங்களுக்கு கொடுத்த பட்டு புடவை ரொம்ப கம்மி. என்கிட்ட முக்கியமான பொருள் இருக்கு, அதை தரேன் வாங்க. முக்கியமான பொருளா? என்ன சோமையா அது? இது சாதாரண பெட்டி இல்லம்மா. காசில இருந்த முனிவர் எனக்கு கொடுத்தது. இதுக்கு பேரு குபேர யந்திரம். ராத்திரி இந்த பெட்டிய பூஜை அறையில வச்சுட்டு அப்புறம் வீட்டோட மூலையில கொண்டு போய் வச்சா அடுத்த நாள் திறந்து பார்த்தா ஒரு தங்க காசு இருக்கும். என்னது, தினமும் ஒரு தங்க காசை கொடுக்குமா? நீ என்ன பொய்யா சொல்ற? நான் ஏமா பொய் சொல்ல போறேன்? என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன். இப்ப எனக்கு இதோட தேவையில்லை. உங்களை பார்க்க ரொம்ப நல்லவங்களா தெரியுறீங்க. நீங்க பணக்காரங்களானா சந்தோஷம் தானே? அதான் உங்களுக்கு கொடுக்கறேன். என்ன பண்ணணும்? எதுவா இருந்தாலும் சரி, நான் தயார். இந்த குபேர யந்திரத்தை இலவசமா கொடுக்க கூடாது. யார் எனக்கு 100 ரூபாய் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் இதை தருவேன். நான் பட்டு புடவை முத்து மாலை அது கூட இந்த பெட்டியும் உங்களுக்கு தருவேன். நீங்க மேல 100 ரூபாய் கொடுத்தா போதும். அதோட இந்த பெட்டியை இன்னைக்கு நடுராத்திரி வரைக்கும் திறக்க கூடாது. திறந்துட்டா இதுக்குள்ள இருக்கிற மந்திர சக்தி போயிடும். என்ன சொல்றீங்க? 100 ரூபாவா? சரி சோமையா, நீ இங்கே இரு. என் புள்ள வரி கட்டுறதுக்காக 100 ரூபாய் எடுத்து வச்சிருக்கான். அதை கொண்டு வந்து கொடுக்கறேன். எனக்கு அந்த குபேர யந்திரத்தை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி காந்தம்மா வேக வேகமா வீட்டுக்குள்ள போனாங்க. பூஜை அறையில வச்சிருந்த 100 ரூபாய எடுத்துக்கிட்டு சோமையா கிட்ட கொடுக்கறதுக்காக அதை எடுத்தப்போ இத உள்ள இருந்து சீதா பாத்துக்கிட்டு தான் இருந்தா. உடனே சீதா மாமியார் பக்கத்துல வந்து, அத்தை, இந்த பணம் உங்க புள்ள நாளைக்கு ஊர் தலைவருக்கு வரி கட்டுறதுக்காக வச்சிருக்கிற பணம். தயவு செஞ்சு அதை எடுக்காதீங்க. அப்புறம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவரு ரொம்ப கோச்சுப்பாருல்ல. உனக்கு எதுவும் தெரியாது சீதா. இந்த 100 ரூபாய அந்த சோமையா கிட்ட கொடுத்தா அவன் தினமும் ஒரு தங்க காசு கொடுக்கற அந்த குபேர யந்திரத்தை நமக்கு கொடுப்பான். அது ரொம்ப மகிமை வாய்ந்தது. ஒரு நாளைக்கு ஒரு தங்க காசுன்னா நினைச்சு பாரு, நாம கொஞ்ச நாளே பணக்காரங்களாயிடுவோம் அப்படின்னு பேராசப்பட்டு அந்த பணத்தை வெளியில எடுத்துக்கிட்டு போனாங்க. இந்தா சோமையா, 100 ரூபாய். அந்த பெட்டியை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த காசை நீ வாங்கிக்கோ. ரொம்ப சந்தோஷம்மா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பெட்டிய நடுராத்திரிக்கு அப்புறம் தான் திறக்கணும். நடுவுல திறந்தா வேலை செய்யாது. நான் கிளம்புறேன். சோமையா அந்த 100 ரூபாயையும் அந்த நெல் மூட்டைகளையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். காந்தம்மா அந்த பெட்டிய நெஞ்சோட அணைச்சி சந்தோஷமா வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. நடுராத்திரி நேரம். ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ராமையாவும் அசதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். பாவம் சீதாவுக்கு தூக்கம் வரல. காந்தம்மா பூஜை அறையில அந்த பெட்டிக்கு பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பெட்டிய பாத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போ காந்தம்மா மனசுக்குள்ள சந்தோஷமா, அப்பாடா, என் புத்திசாலித்தனத்துல இன்னைக்கு ஒரு நல்ல வேலைய பாத்திருக்கேன். அந்த சோமையாவுக்கு வெறும் 100 ரூபாயை கொடுத்து இந்த குபேர யந்திரத்தை வாங்கியிருக்கேன். நாளையில இருந்து இனிமே என் புள்ள கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. என் மருமகளுக்கு தான் அப்ப நான் யாருன்னு தெரியும்
அப்படின்னு ராத்திரி 12 மணிக்கு காந்தம்மா ஆசையா அந்த பெட்டியோட மூடியே திறந்தாங்க. விளக்கு வெளிச்சத்துல அதுக்குள்ள இருக்கிற பொருளை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுல குபேர எந்திரமோ இல்ல தங்க காசோ இல்ல. அதுல இருக்கிறது கருப்பு கூழாங்கல்லும் அப்படியே சாணியால செஞ்சிருந்த வரட்டியும் மட்டும்தான். அத பார்த்து பாவம் காந்தம்மா, ஐயோ கடவுளே, போச்சு போச்சு, என் 100 ரூபாய் நான் ஏமாந்துட்டேன். அந்த சோமையா அநியாயத்துக்கு என்னை ஏமாத்திட்டான். ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க, நான் ஏமாந்துட்டேன், யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு காந்தம்மா சத்தமா கத்தும்போது அந்த சத்தத்தை கேட்டு பாவம் தூங்கிக்கிட்டு இருந்த ராமையா சீதா 2 பேரும் எழுந்திருச்சு வந்தாங்க. பூஜை அறையில உக்காந்துக்கிட்டு அம்மா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து பாவம் ராமையா என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டான். அம்மா, என்ன இது ஒரே கல்லா இருக்கு? ஆமா, நான் வரி கட்டுறதுக்கு 100 ரூபாய் கொடுத்தேனே, அது எங்க? உங்க அம்மா அவங்கள புத்திசாலி நினைச்சுக்கிட்டு நீங்க வரி கட்டுறதுக்காக வச்சிருந்த 100 ரூபாயை எடுத்து சோமைய வியாபாரி கிட்ட கொடுத்து இதோ இந்த பெட்டி தங்க காசு கொடுக்கணும்னு நம்பி வாங்கினாங்க. ஆனா அந்த சோமைய இவங்கள ஏமாத்திட்டான். இப்பவும் வரி கட்ட இருந்த அந்த பணமும் போயிடுச்சுங்க. ஆமா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லி இருக்கேன், நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களை ஏமாத்தக்கூடாதுன்னு. உன்னோட பேராசை நம்மளை இன்னைக்கு நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. வரிய கட்டலைன்னா பூமியை ஜப்தி பண்ணுவாங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? என்ன மன்னிச்சிடு ராமையா, அந்த சோமையா என்னை ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அந்த சோமையாவை நான் சும்மா விட மாட்டேன். நாளைக்கே நான் பஞ்சாயத்து கூட்டுறேன் பாரு. அப்படி அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல பஞ்சாயத்துல தர்மையா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பூஜனங்க எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. காந்தம்மா புகார் கொடுத்ததுனால சோமையாவையும் பஞ்சாயத்துக்கு வர சொன்னாங்க. ராமையாவும் சீதாவும் அங்க தலை குனிச்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, இந்த சோமையா ஏமாத்துக்காரன். குபேர எந்திரன்னு சொல்லி என் புள்ள வரி கட்டுறதுக்காக வச்சிருந்த 100 ரூபாய என்னை ஏமாத்தி கொண்டு போயிட்டான். ஆனா அதுல இருக்கிறது வெறும் சாணி வரட்டியும் கல்லும் மட்டும்தான். என்ன சோமையா இது? எங்க ஊருக்கே வியாபாரத்துக்கு வந்து எங்க ஊரு வயசான பாட்டிய நீ ஏமாத்தி இருக்க. இந்த அநியாயத்துக்கு என்ன பதிலு? ஐயா, நான் யாரையும் ஏமாத்தலங்க ஐயா. நான் கொடுத்த அந்த பெட்டி என்னமோ உண்மைதான். ஆனா என்கிட்ட பட்டு புடவைய வாங்கிட்டு இந்த அம்மா 5 மூட்டை நெல்லை கொடுத்தாங்க இல்லையா? அந்த மூட்டைங்களை கொண்டு வர சொல்லுங்க, உண்மை தெரியும். தர்மையா சொன்னதுனால சோமையாவோட வண்டியில இருக்கிற அந்த 5 மூட்டைய கீழே இறக்கிட்டு வந்து வச்சாங்க. தர்மையா அதை திறந்து பார்த்தாரு. பாதி வரைக்கும் நெல்லும் அரிசியும், கீழே புழு பூச்சியும் கல்லும் மட்டும்தான் இருந்துச்சு. அதை பார்த்து தர்மையாவுக்கு கோவம் வந்துச்சு. பாத்தீங்களா ஐயா, இந்த அம்மாவுக்கு ரொம்ப புத்திசாலின்னு நினப்பு. எனக்கு நெல்லை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மேலே மட்டும் நெல்லை போட்டு அடியில் கூழாங்கல்ல போட்டு கொடுத்துருக்காங்க. என்கிட்ட பட்டு புடவையை வாங்கிட்டு கல்லை கொடுத்தவங்களுக்கு நான் மட்டும் என்ன பொண்ணையா கொடுக்க முடியும்? நான் கொடுத்த பட்டு புடவையோட விலை 10 ரூபாய் தான். ஆனால் இந்த அம்மாவோட பேராசைக்கு பாடம் கற்று கொடுக்கறதுக்கு தான் அந்த அம்மா கிட்ட 100 ரூபாயை வாங்கினேன். காந்தம்மா தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க பண்ண அந்த மோசம் ஊஜனங்க எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அப்போ தலைவர் ரொம்ப கோவமா அவங்கள பார்த்து, காந்தம்மா, என்ன இதெல்லாம்? ஒரு வியாபாரிய ஏமாத்தினது மட்டும் இல்லாம உன் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி பஞ்சாயத்தை கூட்டி இருக்க. உன்னோட எண்ணத்தால தான் நீ இங்க வந்து நின்று இருக்க. ஒருத்தன் உங்களை ஏமாத்த முயற்சி பண்ணா நாம தான் நாளைக்கு ஏமாறுவோன்னு உனக்கு தெரியாதா? சோமையா பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. அவனுக்கு வந்த நஷ்டத்துக்கு உனக்கு பாடம் கத்து கொடுத்துருக்கான். உன் பணம் உனக்கு இல்ல. ஐயா, அப்படி சொல்லாதீங்க. எங்க அம்மா பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க. அது வரி கட்ட வச்சிருந்த பணம். அது இல்லைன்னா பூமி போயிடும். ராமையா, நீ நல்ல பையன். உன்ன மாதிரி ஒருத்தவனை தெருவுக்கு கொண்டு வந்த சாபம் எனக்கு வேண்டாம். நான் இதெல்லாம் பண்ணது உங்க அம்மாவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க மட்டும்தான். இந்தாங்க, உங்க பணத்தை வாங்கிக்கோங்க. என் பொருளுக்கான 10 ரூபாயை எடுத்துக்கிட்டேன். மிச்சம் 90 ரூபாய் இதுல இருக்கு. சோமையா செஞ்சதை பார்த்து ஊஜனங்க எல்லாருமே கை தட்டி சிரிச்சாங்க. காந்தம்மாவுக்கு அவங்க பண்ண தப்பு என்னன்னு புரிஞ்சுது. அவங்க செஞ்ச வேலையால மருமகளும் மகனும் பட்ட கஷ்டத்தை பார்த்து அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்போ காந்தம்மா கண்ணுல கண்ணீரோட சோமையாவை பார்த்து இப்படி சொன்னாங்க. என்ன மன்னிச்சிடு சோமையா, என் பிள்ளைக்காக எல்லாத்தையும் மிச்சம் பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் இப்படி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்த ஆரம்பிச்சேன். ஆனா என்னால என் புள்ள இன்னைக்கு ஏமாந்து போய் இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. இனிமே இந்த மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன். நீங்க பெரியவங்க, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா, பேராசப்படாம இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோங்க. அதான் நல்லது. அப்படி சோமையா அவன் வண்டி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். காந்தம்மா அவங்க மருமக சீதா கிட்ட போய் இப்படி சொன்னாங்க. சீதா,
என்ன மன்னிச்சிடுமா. நீ ஏற்கனவே சொன்ன, நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது மட்டும்தான் நமக்கு நிரந்தரம், மத்தவங்களை ஏமாத்தி வாங்குறது நிரந்தரம் இல்லைன்னு. ஆனா அதை கேட்காம நான் தான் புத்திசாலித்தனமா நடந்துக்கிறேன்னு நினைச்சு இன்னைக்கு உங்க எல்லாரையுமே அசிங்கப்படுத்திட்டேன். இனிமே இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கிறேம்மா. இந்த அத்தைய மன்னிச்சிடுமா. ஐயோ அத்தை, நீங்க பெரியவங்க, மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. நீங்க பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? எங்களுக்கு அதுவே போதும். இனி நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. அம்மா, நீ மாறி இருக்கிறது ரொம்ப சந்தோஷந்தாம்மா. நமக்கு என்ன இருக்கோ அதுவே நமக்கு போதும்மா. அப்படி காந்தம்மா, ராமையா, சீதா 3 பேருமே சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி போனாங்க. அன்னையில இருந்து அந்த ஊர்ல காந்தம்மாவை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுற மாதிரி தான் காந்தம்மா நடந்துக்கிட்டாங்க. தன்னை தானே புத்திசாலின்னு நினைச்சுக்காம புள்ளையும் மருமகளும் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு எல்லார்கிட்டயும் நியாயமாவும் நேர்மையாவும் நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதுல சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். மத்தவங்களை ஏமாத்தி நீங்க எவ்வளவுதான் லட்ச லட்சமா பணம் சம்பாதிச்சாலும் அதுல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. ஏன், நீங்க நிம்மதியா கூட வாழ முடியாது. ஆத்தங்கரையோரமா இருக்கிற ரங்காபுரம் அப்படிங்கிற ஊர்ல ரங்கம்மா அப்படிங்கிற 60 வயசு பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு 10 ஏக்கர் பூமி, பெரிய வீடு, பெட்டி நிறைய பணமும் இருந்துச்சு. அந்த பாட்டியோட புருஷன் பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. பசங்களும் இல்ல. ரங்கம்மாவுக்கு பாதுகாப்பே அவங்க அறிவுதான். அவங்க தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் சொந்தமாக்கிக்கலான்னு தூரத்து சொந்தமான நடராஜா ஒரு திட்டத்தை போட்டான். ஒரு நாள் காலையில ரங்கம்மா வீடு திண்ணையில உக்காந்துக்கிட்டு வீட்டு வேலைக்காரங்க கிட்ட வேலைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுல வேலை செய்யற சீதாவும் பக்கத்து வீட்டு கௌரியும் உட்காந்துருந்தாங்க. அப்பதான் நடராஜன் கை நிறைய பழம் இருக்கிற ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து நின்னா. அத்தை, நல்லா இருக்கீங்களா? இத்தனை நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கும்பிடுறேன் அத்தை. வணக்கங்க. யார் அது? ஓ, நடராஜனா, வாப்பா. எப்படி இருக்க? இத்தனை வருஷமா எட்டி கூட பார்க்காதவன் இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கியே. எங்கேயோ பட்டணத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நான் பட்டணத்துல இருந்தாலும் என் நினப்பெல்லாம் இங்க தான் இருந்துச்சு அத்தை. பாவம், நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதான் உங்க கூடவே இருந்து உங்களை நல்லபடியா பார்த்துக்க வந்திருக்கேன். இந்தாங்க, உங்களுக்கு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடடே, இந்த தம்பிக்கு உங்க மேல பாசம் அதிகமா இருக்கு போல தெரியுதுமா. வயசான காலத்துல உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்காரு போல. ஆமாங்கம்மா, தம்பிய பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கும் அவரு உதவியா இருந்துட்டு போகட்டும். ஆமா சீதா, கடவுளா பார்த்து இவனை இங்க அனுப்பி வச்சிருக்காரு போல. வாப்பா, வந்து உள்ள உக்காரு. சீதா, அவனுக்கு குடிக்கிறதுக்கு மோரை கொண்டு வந்து கொடு. இந்த கிழவி நான் விரிச்ச வலையில விழுந்துட்டா போலயே. ஒரு 10 நாளைக்கு இங்கேயே இருந்து வயலையும் இதோட தங்கத்தையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு போனோம்னா அப்புறம் நான் நல்லா வாழலாம். இப்படியே ஒரு வாரமும் போச்சு. நடராஜன் ரங்கம்மாவோட வீட்டுல எல்லா சேவைகளையும் அவங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் மதிய நேரம் ரங்கம்மா பாட்டி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நடராஜன் பக்கத்துல உட்காந்து விசிறியால காத்து வீசிக்கிட்டு இருந்தான். அத்தை, குழம்பு நல்லா இருக்கா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. உனக்கு எதுக்கு இந்த வயசுல இவ்வளோ கஷ்டம்? எல்லா வேலையும் நான் பார்த்துக்க மாட்டேனா? எதுக்குப்பா, நீ வந்து ஒரு வாரம் ஆச்சு. என்னோட எல்லா தேவையையும் நீ தான் பாத்துக்கிட்டு இருக்க. ரொம்ப நன்றிப்பா. எனக்கு புள்ள இல்லாத குறைய நீ தீர்த்து வச்சுட்ட. இதுல என்ன இருக்கு அத்தை? நீ என்னோட சொந்த அத்தை. உன்னை பாத்துக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு. நேத்தெல்லாம் நீ இரும்பிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எவ்வளோ கவலையா இருந்துச்சு தெரியுமா? என் மனசுக்குள்ள ஒரு கவலை தான் இருக்கு அத்தை. உனக்கோ வயசாகிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு உன் உசுறு போயிடுச்சுன்னா உன் சொத்தெல்லாம் வீணா போயிடுமே. அப்புறம் இந்த ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் உன் சொத்தை எடுத்துப்பானுங்க. என் பேச்ச கேட்டு அந்த வயலை எனக்கு எழுதி வச்சேன்னு வச்சுக்கோ. இங்கேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு இப்படியே நான் வாழ்ந்து பார்த்த. நீ சொல்றது உண்மைதாப்பா. இந்த சொத்தை வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ணிட போறேன். ஆனா ஒரு சிக்கல் இருக்கேப்பா. அது தீந்தாதான் இந்த சொத்து உனக்கு சொந்தமாகும். என்ன சிக்கல் அத்தை? எந்த சிக்கலா இருந்தாலும் நான் சரி பண்றேன். சொல்லு, என் உசுரை கூட அதுக்காக கொடுப்பேன். என் வீட்டுக்காரரு சாகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாரு. இந்த சொத்து யாருக்கு சொந்தமாக போகுதோ அவங்க கிட்ட ஒரு பெட்டியை கொடுக்க சொல்லி சொன்னாரு. அந்த பெட்டியை கொண்டு போய் பக்கத்து ஊர் கோவில்ல இருக்கிற பூசாரி வீரையா கிட்ட தானமா கொடுக்கணுமா. அப்பதான் இந்த சொத்து எல்லாத்தையுமே ஒருத்தங்களுக்கு சொந்தமாக்க முடியுமா. ரகசிய பெட்டியா? என்ன பெட்டி அத்தை அது? எங்க இருக்கு?
சொல்லு, அந்த தானத்தை நானே பண்றேன். நானே எடுத்துக்கிட்டு போய் பூசாரி கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு வரேன். அந்த பெட்டி எங்க மாமனாருடையதான். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு இத்தனை நாளா எனக்கும் தெரியாது. நாளைக்கு காலையில அந்த பெட்டியை உன்கிட்ட கொடுக்கறேன். அதை தானம் பண்ணதுக்கு அப்புறமா வயல சொத்தவும் பேர்ல எழுதி வச்சிடுறேன். அன்னைக்கு ராத்திரி நேரம் ரங்கம்மா பக்கத்து வீட்டு சுப்பையாவையும் அவங்க வீட்டுல வேலை செய்யற சீதாவையும் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. என்ன ரங்கம்மா, ராத்திரி நேரம் ரகசியமா கூப்பிட்டுருக்கீங்களே, எதனா பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் இல்ல சுப்பையா. அந்த நடராஜனை பத்தி உன்கிட்ட கொஞ்சம் சொல்லணும். அவன் என் மேல இருக்கிற பாசத்துல என்ன பார்க்க வரல. என்கிட்ட இருக்கிற சொத்தை புடுங்கிக்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கான். இன்னைக்கு மதியம் தான் அதை பத்தி என்கிட்ட பேசினான். அடக்கடவுளே, அந்த ஆளை பார்க்கும்போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இப்ப என்னம்மா பண்றது? கவலைப்படாத சீதா, அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உடனே ஒரு திட்டத்தை போட்டேன். நாளைக்கு காலையில அவன்கிட்ட ஒரு பெட்டிய நான் கொடுக்க போறேன். அவன் நல்லவனா இருந்தா கோவிலுக்கு கொடுப்பான், கெட்டவனா இருந்தா வழியிலேயே அதை உடைச்சு என்ன இருக்குன்னு பாப்பான். சுப்பையா, கொஞ்சம் கல்லை கொண்டு வந்து கொடு. சுப்பையா கல்லை கொண்டு வந்து கொடுத்ததும் பாட்டி கொண்டு போய் அந்த பெட்டியில அந்த கல்லை போட்டு அதுக்குள்ள ஒரு காகிதத்தையும் வச்சுட்டு அந்த பெட்டியோட மூடியும் மூடிட்டாங்க. சரியான யோசனை தான் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு காலையில அவன் கதை முடிஞ்சிடும். அடுத்த நாள் காலையில நடராஜா எழுந்திருச்சு கோயிலுக்கு போறதுக்காக தயாரானா. அப்ப பாட்டி அவன் கையில அந்த பெட்டியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. சீதா வாசல்ல நின்னு அத பாத்துக்கிட்டு தான் இருந்தா. இந்தாப்பா, இத பத்திரமா எடுத்துட்டு போய் பக்கத்து ஒரு பூசாரி வீரையா கிட்ட கொடுத்துரு. அவரு இத கோவிலோட தேவைக்கு பயன்படுத்திப்பாரு. அதுக்குள்ள நான் ஊர் தலைவரை போய் சந்திச்சுட்டு பத்திரத்தை ஏற்பாடு பண்ண சொல்றேன். வந்ததும் சொத்தை உன் பேர்ல எழுதி கொடுத்துடுறேன். எப்படியும் இதுக்குள்ள வைரமோ தங்கமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போற வழியிலேயே அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என் கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். சரிங்க அத்தை, இப்பவே போய் கோவிலுக்கு இதை தானமா கொடுத்துட்டு வந்துடுறேன். பாத்து போப்பா, வழியில எங்கேயாச்சும் பெட்டிய விட்டுட போற. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, உங்க வேலையை பாருங்க. நட்டராஜ் கோயிலுக்கு போற வழியில ஒரு பாலடைஞ்ச மண்டபத்துக்கிட்ட நின்னா. சுத்திலும் யாரும் இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிட்டு ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த பெட்டியோட பூட்டை உடைச்சு மூடிய திறந்தான். அட, என்ன இது? இதுல தங்கமும் இல்ல வைரமும் இல்லையே. இது அநியாயம். அந்த கிழவி என்ன ஏமாத்திட்டா போலையே. இதுக்குள்ள ஒரு காகிதம் மட்டும்தான் இருக்கு. நடராஜா அந்த காகிதத்தை படிச்சான். பேராசை பிடிச்சவனே, கடவுளுக்கு சேர வேண்டிய சொத்து உனக்கு சொந்தமாகணும்னு ஆசைப்படுறியா? உன் கண்ணுலயே எனக்கு பேராசை தெளிவா தெரியுதுரா. ஏன் சொத்து உனக்கு இல்ல. ஒழுங்கு மரியாதையா பஞ்சாயத்துக்கு வந்து சேரு. அங்க உனக்கு நான் பாடம் கத்து கொடுக்கறேன். இப்படிக்கு உன் அத்தை ரங்கம்மா. அப்படி அவன் கடிதாசி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கோவில் பூசாரியான வீரையா அங்க வந்தாரு. நடராஜ் ஒடிச்சு வச்சிருக்கிற அந்த பெட்டியோட பூட்டை பார்த்தாரு. என்னப்பா இது? இது கோவிலுக்கு சேர வேண்டிய சொத்தாச்சே. ரங்கம்மா தானே கொடுத்து விட்டாங்க. அத நீ எடுத்துக்க பாக்குறியே. அட, நீ வேறய்யா. அந்த கிழவி என்ன ஏமாத்திட்டா. தங்கமும் வைரமும் இருக்குன்னு பார்த்தா உள்ள வெறும் கல்லு தான் இருக்கு. நான் விட மாட்டேன். இப்பவே பஞ்சாயத்தை கூட்டுறேன். பஞ்சாயத்துக்கு ஊஜனங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த ஊரோட தலைவரான தர்மையா வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல ஊர் காவல்காரன் கோட்டையா கையில ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். ஒரு பக்கம் ரங்கம்மா, சீதா, சுப்பையா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவும் கோவத்தோட நடராஜனும் கையில பெட்டியோட நின்னுக்கிட்டு இருந்தான். ஐயா பெரியவரே, நீங்க தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும். இந்த ரங்கம்மா என்கிட்ட வேலையெல்லாம் வாங்கிட்டு சொத்தை எழுதி கொடுக்கறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. இந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போற வழியில தடுக்கி கீழே விழுந்துட்டேன். பெட்டி திறந்துக்குச்சு. அப்ப இதுக்குள்ள பார்த்தா வெறும் கல்லு தான் இருக்கு. நீங்க தாங்க ஐயா உங்க சொத்தை எனக்கு எழுதி கொடுக்கணும். என்னம்மா ரங்கம்மா, நடராசன் சொல்றது உண்மைதானா? கடவுளுக்கு தானமா கொடுக்க சொல்லி கல்லையா கொடுத்த? இப்படி பண்றது தப்பு இல்லையா? ஐயா கும்பிடுறேங்க. அந்த பெட்டியில கல்ல வச்சது நான் தான். ஆனா அவன் கையால நான் எனக்கு சேவைகளை செஞ்சுக்கல. அவனே தான் என் சொத்துக்காக வந்து வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தான். கல்லு தடிக்கு கீழே விழுந்தான்னு சொல்ற. ஆனா அந்த இரும்பு பெட்டியோட பூட்டு உடைஞ்சிருக்க. உன் உடம்புல சேரே இல்ல. யாரப்பா ஏமாத்த பாக்குற? ஐயா பெரியவரே, நான் சொல்றேன் கேளுங்க. நான் இத நேர்ல பார்த்தேன். இவன் கல்லு தடிக்கையெல்லாம் கீழே விழல.
நான் பார்க்கும்போது இவனே தான் பூட்டை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு இவன் தாங்க ஐயா ஏமாத்தக்காரன். எனக்கு என்னன்னே புரியலையே ரங்கம்மா. இந்த பெட்டிக்குள்ள எப்படி கல்லு வந்துச்சு? இவங்கிட்ட எதுக்காக இந்த பெட்டியை கொடுத்து அனுப்புனீங்க? ஐயா, அந்த பெட்டி அவன்கிட்ட கொடுக்கும்போதே அது கோவிலுக்கு தானமா கொடுத்துட்டு வான்னு சொல்லி தானே அனுப்புன. ஆனா அவன் என்ன பண்ணா, வழியிலேயே பெட்டியை உடைச்சு பார்த்தா. அத பூசாரியும் பார்த்தாரு இல்லையா? எதுக்காக அதை உடைச்சான்? அதுக்குள்ள இருக்கிறத எடுத்துக்கலான்னு தானே. கடவுளுக்கு சேர வேண்டியதையே சொந்தமாக்கிக்க நினைக்கிறவன் என்கிட்ட இருக்கிற சொத்தை விட்டு வைப்பானா? சொத்தை எழுதி கொடுத்ததும் என் கழுத்தை நெரிச்சு என்ன கொன்னிட மாட்டான்னு யாரால நம்பிக்கை கொடுக்க முடியும்? அதனாலதான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். சரியா சொன்னீங்கம்மா. நீங்க சொன்னது 100% உண்மை. திருட்டு பையன் நல்லா மாட்டிக்கிட்டான். என்னடா, அதுக்குள்ள இருக்கிறத திருடத்தான் அந்த பெட்டியை திறந்தியா நீ? உனக்கு சரியா பொய்ய கூட சொல்ல வரல. டேய், இவனை உடனே மரத்துல கட்டி போடுங்கடா. சரிங்க ஐயா. வாடா திருட்டு பயலே, இப்பவே உன்னை மரத்துல கட்டி போட்டுட்டு சாட்டையால் அடிச்சா புத்தி வரும். ஐயா, அதெல்லாம் வேணாங்க ஐயா. பட்டணத்துல வியாபாரம் ஆரம்பிச்சதுல நிறைய கடன் ஆயிடுச்சுங்க. அந்த கடனை கட்ட எனக்கு வழி இல்ல. அதான் அத்தைக்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் ஏமாத்தி எப்படியாவது வாங்கலான்னு வந்தேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க ஐயா. வேணா கோட்டையா, அவனை அடிக்காத. தண்டனை கொடுத்த அறிவு வராது. அவனா தப்புன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க பாருடா, பணத்து மேல ஆசைப்படுறது தப்பு இல்ல. ஆனா அதை அடைய குறுக்கு வழியில போறது ரொம்ப தப்பு. உன்னை இப்ப நான் மன்னிச்சு விடுறேன். கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிச்சு வாழ்ந்துக்கோ. மரியாதை எங்கிருந்து போயிடு. அத்தை, நீ உண்மையிலேயே எனக்கு சாமி தான் அத்தை. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருக்க. இனிமே நான் துரோகம்லாம் பண்ண மாட்டேன். நான் வரேன். பாத்தியா கௌரி, நம்ம ரங்கம்மாவோட அறிவை. ஏமாத்த வந்தவனை அடிச்சு விரட்டிட்டாங்களே. உண்மைதான் ரங்கம்மா. உனக்கு வயசானாலும் கூட வயசு பசங்க மாதிரி உன் மூளை வேலை செய்யுது. ஊர்ல சின்ன சின்ன பசங்க கூட உன்னை பாராட்டுறாங்க. இதுல நான் ஒன்றும் பெருசா பண்ணலங்க ஐயா. ஏமாத்தக்காரனுங்க இருக்கிற வரைக்கும் நம்மள நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு எப்பவுமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இத்தனை வயசுல அனுபவம் கத்து கொடுத்த பாடத்தை தான் நான் சொன்னேன். சரிம்மா, வெயில நின்று ரொம்ப சோர்வடைச்சிட்டீங்க. வாங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் மோரை குடிக்கலாம். சரி சீதா, வா. எல்லாருமே ரங்கம்மாவை அங்கிருந்து அனுப்புனாங்க. சீதா, ரங்கம்மா, சுப்பையா வீட்டுக்கு வந்தாங்க. யாருமே நம்ம முன்னாடி வந்து நின்று இனிக்க பேசினா அவங்க எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்ப கூடாது. முன்னாடி நின்று இனிக்க பேசுறவங்க நாளைக்கு பின்னாடி நமக்கு பள்ளம் தோண்டினாலும் தோண்டலாம். அதனால எப்பவுமே யாருக்கிட்டையுமே பார்த்து பேசணும், பழகணும்.